Hi friends, welcome to Mom and Me Secret. இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த சோப் வீடியோ பார்த்திருந்தோம். Thank you friends. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. சோப் எல்லாமே காலி ஆயிடுச்சு. செஞ்சது நெக்ஸ்ட் 2 வீக் அப்புறம் சாண்டல் அண்ட் நம்மளுடைய ரோஸ் பெட்டல் சோப் ரெடி ஆயிடும். எல்லாருக்குமே நான் தரேன், ஷேர் பண்றேன். எல்லாரும் கேக்குற காமனான क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்றேன். फ्रेंड्स இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சோப் நீங்க யூஸ் பண்ணீங்களான்னு கேட்கலாம். நான் யூஸ் பண்ணேன், நீங்க பாருங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சோப்பு யூஸ் பண்ணுறேன். சோப்பு டைரெக்டாக ஃபேஸுக்கு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு சோப் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா போதும். ஒரே ஒரு தடவை தான் இந்த சோப்பு ஒரு தடவை யூஸ் பண்ணாலே நல்லா சஃபிஷியன்ட் உங்களுக்கு நுரை வருது. அவ்வளோதான், இது மட்டும்தான். இப்போ நம்ம ஃபேஸில் நல்லா போட்டு தேய்க்கணும். தேய்க்கிறதுனா ரொம்ப ஹார்ஷாக இல்லை, ஜென்டில் மசாஜ் மாதிரி கொடுக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதே ஒரு மசாஜ் மாதிரி டெய்லியும் நீங்கள் மார்னிங் ஈவினிங் பண்ணும்போது நல்ல ஹெல்த்தி க்ளோ கிடைக்கும் உங்களுக்கு. இது ஹோம்மேட் சோப்பு, எந்த ஹார்மும் இதில் இருக்காது. பட் நிறைய தடவை போடக்கூடாது, ட்ரை ஆகிடும் ஃபேஸ் ஸ்கின்னு. ஒரு தடவை யூஸ் பண்ணாலே எனக்கு ஆயில் எல்லாமே போயிடுது. ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப நல்லா எஃபெக்ட் கொடுத்துருது. எல்லாருமே இதே தான் சொல்கிறாங்க, நல்லா நுரைக்குது. ஹோம்மேட் சோப்பு நுரைக்காதுங்க, யாருங்க சொன்னது? இது பாருங்கள் எப்படி நுரைக்குதுன்னு. இது நார்மல் நான் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் எங்கள் வாட்டர் இல்லையா ரொம்ப ஹார்டாக இருக்காது, அதனால் இந்த வாட்டரே நல்லா நுரை தருது. நீங்கள் இதுவே மெட்ரோ வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி மினரல் வாட்டரு அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் இன்னும் நல்லா நுரைக்கும். இதுவே ரொம்ப நல்லா இருக்குது. நான் பாருங்கள், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபேஸ் பளிச்சுன்னு ஆறது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். நான் உங்களுக்கு லைவ் டெமோவே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கவே வந்தேன். இதை பண்ணிவிட்டு ஃபேஸ் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்காக உட்காந்துருக்கேன். ஒரு ஷார்ட் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்கிட்ட சோப்பு வெரைட்டி நிறைய செஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்படி சூப்பராக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சோப்பு கரையாமல் இருக்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோப்பு சீக்கிரமாக கரைஞ்சிருது. கமர்ஷியல் சோப்னா அதில் நிறைய மெழுகு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது கரையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் லேயர் மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் தேங்காய் எண்ணெய் நாங்கள் சேர்த்துருக்கோம். பியூரான எல்லாமே செக்கில் ஆட்டின எல்லா எண்ணெய்களும் நம்ம சேர்த்துருப்போம். பட் அவங்க எண்ணெயே சேர்த்துருக்க மாட்டாங்க, அதில் எல்லாமே கெமிக்கலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் பார்க்க வேண்டியது, சீக்கிரமாக கரைஞ்சி போயிடுது சோப்பு அப்படின்னா நாம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம். நீங்கள் வாங்கும்போது சோப்பு டப்பா ஒரு ஸ்டாண்ட் இருக்க மாதிரி, அதே மாதிரி ஹோல் இருக்க மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஸ்டாண்டில் தண்ணி தேங்க விடாமல் இருந்தால் அது சோப்பு நிறைய நாள் வரும். அதே மாதிரி சோப்பை போட்டு உடம்புல தேய்க்கக்கூடாது. சோப்பை எடுத்து தண்ணியில் கொஞ்சம் தண்ணி போட்டு கையில் ஒரே ஒரு தடவை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதோட செல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு வரும், தண்ணியில் கரைஞ்சி போகாது. சோப்பை இந்த சோப்பெல்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ணாலே நல்லா எண்ணெய் போயிடுது. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நிறைய தடவை நல்லா போட்டு தேய்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் தேய்க்காதீங்க. நான் ஒரு தடவை தான் வாஷ் பண்ணேன் பாருங்கள். ஃபேஸ் நல்லா ஷைனாக இருக்கலாம், நல்லா பிரைட்டன் கொடுக்குது. இந்த பச்சை பயிறு அலோவேரா சோப் சூப்பராக இருக்குது. இந்த ரிவ்யூ நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி ரோஸ் சாண்டல்வுட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.